வீடு முன்னாடி பார்த்தா நல்லா இருக்குது சாமி. உள்ள வேணா இவங்களுக்கு எட்டி காட்டிடலாம். ஆமாம், நம்ம பட்ஜெட்டில் இருக்குது. ஐயோ அதுதான் முக்கியம் சாமி. இருக்குது, பட்ஜெட்டுக்குள்ளே வருது. நமக்கு ஏற்ற மாதிரி, நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி கரெக்டான வீடு. 3வது நாள் பார்ட் 2ங்க. பார்ட் 1 காலையிலேயே எல்லாம் போய் சுற்றிட்டு வந்துட்டேன். இப்போ நான் மத்தியானம் வந்து சித்த தூங்கலான்னா நீ தூங்கக்கூடாது, வா நம்மளுக்கு வீடு தான் முக்கியம் அப்படின்னா, எனக்கு வீடு தான் முக்கியம், வாசாமி நட போகலாம் அப்படின்னு அப்படியே வந்தேங்க. இது அஷ்டலட்சுமி கோயில்கிட்ட எஸ்பி நகர்னு ஒரு இடம், அங்கே வீடு இருக்குதுன்னு சொன்னாங்க. அங்கே போனோம், நான் அங்கேயே வீடு கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டாங்க. சரி இன்னைக்கு தான் வந்து அட்வான்ஸ் போடுறேன். அது இன்றைக்கி தான் அட்வான்ஸ் வரக்கு நைட்டில் வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. சரி அந்த இடமும் அங்கேயும் கிடைக்கல. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கோபி விட்டு ரொம்ப அவுட்டரில் வந்துருக்குங்க. இங்கே ஒரு வீடு இருக்குது, ஆனால் வீடு பூட்டி இருக்குது. ஆனால் பேசியாச்சு அதை நான் சொல்கிறேன். இப்போ வீடு பார்க்குறியா? ஆனால் வீடு முன்னாடி பார்த்தா நல்லா இருக்குது சாமி. உள்ள வேணா இவங்களுக்கு எட்டி காட்டிடலாம். பார்க்குறீங்களா? நீங்களும் பாருங்கள். வீடு நல்லா இருக்குங்க. சுற்றி கார்டனா நிறைய இருக்குங்க. நான் உங்களுக்கு காட்டுறேன், தூரத்துலேருந்து காட்டுறேன். ஏம்மா இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரியே கார்டன் மாதிரியே நல்லா இருக்குது. ஓகேங்களா? வீடு எப்படி இருக்குது மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடு பார்த்தா நல்லா இருக்குது. நீ ஹவுஸ் ஓனர்கிட்ட பேசுனியா? பேசியாச்சு. நான் டீட்டெயில் சொல்கிறேன். ஹவுஸ் ஓனர்கிட்ட வந்து ஃபோனில் தான் பேசினேன். வீடு வந்து ரெண்டுக்கு தரக்கு ஓகே, ஆனால் இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன ஒர்க்கெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணணும், டைம் கேட்டாங்க. அப்புறம் 1 மந்த் ஆகுன்னு. சரி ஓகே, எனக்கு அங்கே இன்னும் அமௌண்ட் வரல இல்லைங்க. அந்த அமௌண்ட்டை வாங்கிட்டேன். அப்புறம் நல்ல டேட்டில் தான் வரணும். சரி பரவாயில்ல, எனக்கு அந்த 1 மந்த் ஓகே தான் அப்படின்ட்டேன். உண்மையாலுமே வீடு ரொம்ப அமைதியாக இருக்குங்க. இந்த ஏரியா ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. நான் எதிர்பார்த்த மாதிரி இருக்குது. முக்கியமாக பட்ஜெட்டு. ஆமாம், நம்ம பட்ஜெட்டில் இருக்குது. ஐயோ அதுதான் முக்கியம் சாமி. இருக்குது, பட்ஜெட்டுக்குள்ளே வருது. சிங்கிள் பெட்ரூம் தான் போதுங்க. நம்மளுக்கு ஏற்ற மாதிரி வீடாக இல்லாமல் நம்ம வசதி, நமக்கு ஏற்ற மாதிரி, நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி கரெக்டான வீடு. எல்லாமே கொஞ்சம் பக்கத்தில் இருக்குது, காய்கறி எல்லாமே ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீடு உண்மையாலுமே நல்லா இருக்குது. வேண்டிங்க சொல்லிட்டேன். பட் இருந்தாலும் நான் வந்து என்னோட அமௌண்ட், லீஸ் அமௌண்ட்டை ரிட்டர்ன் வாங்கிட்டு தான் இங்கே அட்வான்ஸ் கொடுக்க முடியும். நல்லா தெரியும், கையில் பணம் இல்லை. லீஸ் அமௌண்ட் கையில் வாங்கிட்டு தான் இங்கே அட்வான்ஸே பண்ண முடியும். அவன்கிட்ட கேட்டிருக்கிறேன், சொல்லியிருக்கிறேன். அவங்களும் சரி ஓகே ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஹோப் ஸோ. திருப்பியும் சொல்கிறேன், இந்த வீடு எனக்கு பிடிச்சிருக்குது. அம்மாவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சாமி. ஓகே, எங்கள் 2 பேருக்குமே பிடிச்சிருக்குது. டாமி குட்டி வந்து பார்த்தா கண்டிப்பாக அவனுக்கும் பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வேண்டிக்கங்க, இந்த வீடு கிடச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி வேண்டிங்க. நான் இந்த சுற்றி இருக்க இடத்த காட்டுறேன். அப்புறம் உங்களுக்கே தெரியும் இது எவ்வளோ அமைதியாக இருக்குது அப்படின்னு. கொண்டு அப்படி சொல்லு. பாருங்க, நல்ல வாழைத்தோட்டமா பாருங்க. இந்த பக்கம் எல்லாம் வாழைத்தோட்டம், இந்த பக்கம் தென்னந்தோப்பு, இதெல்லாம் காலி இடமா இருக்கு. ஆமாங்க, பாருங்க. இந்த வீடு பக்கத்துலேயும் அதே மாதிரி காலி இடம். இந்த பக்கம் எல்லாம் ஃப்ரீயாக இருக்குது. வீடு கிடச்சதுன்னா நல்லா இருக்கு. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. வேண்டிக்கிங்கப்பா. ஆமாம் சாமி. சரிம்மா, சரிங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். கிளம்பலாம். நேரம் ஆயிடுச்சு.